ஆல்ரெடி அங்கே போயிட்டான். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10th of November. இயர்லி மார்னிங் எங்கெல்லாம் கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? எஸ், நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் போகிறோம். அது என்னன்ட்டு ஆல்ரெடி தமிழில் வச்சுருப்பேன், இந்த கண்டு பிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், வதல் மலை தாங்க போகிறேன். வதல் மலை எப்படி ஒன்று சொல்லுவாங்க, வதல் மலை. தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க வதல் மலை அப்படிங்கிற ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எனக்கு ஆக்சுவலாக யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் பிளான் பண்ணோம். ஒருத்தர் கட் ஆகிட்டு என் ஃப்ரெண்டு ஹரி தான் வர முடியல அவனால். இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீவு கிடைக்கல அவனுக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கி லீவு. அப்புறம் இன்னும் ஒரு 9 பேர் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ரெடியும் ஆயாச்சு. மார்னிங் நேற்று நைட்டு ஃபுல்லாக செம்ம மழை. நாளைக்கு காலையில் எப்படா போக போகிறோம், மழையில் தான் நினச்சிட்டு போக போகிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் மார்னிங் மழை இல்லை. நான் ரெயின் கோட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். எதுக்கு சேஃப்டிக்கு வேணும்ல, நினைச்சிட்டால் யாரால் ஆகிறது. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி ஏற்காடு போயிட்டு வந்து ஃபுல்லாக ஆட்டம் போட்டு சுற்றிட்டு வந்தோம். இன்றைக்கி ஆக்சுவலாக வதல் மலை மட்டும் போயிட்டு ரிட்டர்ன் வரதா பிளான் இல்லை. ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று இந்த ரைடை வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். எப்படின்னா இங்கேருந்து தொப்பூர் தருமபுரி போய் நல்லமல்லி போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஆனைமடு அந்த ஒரு ரிசர்வாயர் ஒன்று இருக்குது, அது போகலான்னு பார்க்குறோம். மேபி அது போக முடியலன்னா அப்படியே பொம்மிடி போய் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் பொம்மிடி போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குருவம்பட்டி வழியாக ரிட்டன் வர மாதிரி பிளானு. டேனிஸ்பேட்டையில் வந்து லஞ்ச் சாப்பிட்டு எங்கன்னு டேனிஸ்பேட்டையிலேருந்து குருவம்பட்டி வழியாக சேலம் ரீச் ஆகிற மாதிரி பிளானு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம். ஒரு 160-170 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். வண்டியில் அது தேவையான ஃபியூல் வேறு இல்லை. போய் ஃபியூல் போகணும், ரிசர்வ் விழுந்துருச்சு. ப்ரோ 500. ஸோ கைஸ், ஃபியூல் போட்டாச்சு. இது ஒரு 150லேருந்து அதிகபட்சம் 170 கிலோமீட்டர் தான் வரும். அப்படின்னா நான் 500 மட்டும் ஃபியூல் போட்டேன். இன்னும் எக்கனாமி கொஞ்சம் கம்மியாக இருக்குது பர்ஸில். மேலட்டில் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 500 ரூபாய் போதும் அப்படின்னு 500 மட்டும் போட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் நான் விழிஞ்சிருச்சு நல்லாவே. விசில் பட்டி சூப்பராக இருக்குது. முன்னாடி பாருங்கள், இந்த மலைக்கும் இந்த ரோடுக்கும் வா வேறு லெவல். ஓகே, நான் போய்ட்டுறோண்ணா, போய்ட்டுறோம். போய்ட்டு வந்து ஈவினிங் வந்து கால் பண்ணுறோம். நாங்கள் எத்தனை தட்சிட்டு கிளம்பியாச்சு. டோட்டலாக 10 பேர் பிளான் பண்ணோம். கடைசியில் அது 9 பேர் வந்துச்சு. கடைசியில் 8 பேர் வந்துச்சு. இப்போ 7 பேராக ஆயிடுச்சு. ஃபுல்லாக கண்டெய்னர் தான் பஸ் இந்த ரோட்டில். வழியே விட மாட்டோம். 2 பேர் ஜோடி போட்டு போகிறாங்க பாருங்கள். முன்னாடி 2 கண்டெய்னர் போகுது, ஜோடியாக போகிறாங்க. பின்னாடி வரவங்களாம் வரக்கூடாது போகிறது. ஸோ இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓமலூர் தாண்டி மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம மணிமாறன் டாமினார் 400 ஃபியூல் கம்மியாகிடுச்சு. அதனால் அவங்க போட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 60-70 தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். நான் ரைட் சைடில் பாருங்கள், இப்போ செம்ம வியூ இருக்குது. சன்ரைஸ் ஆகிறது, அந்த அப்படியே பனிமூட்டமாக இருக்கிறதுக்கு அதுமா வேறு லெவலில். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ப்ரோ நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும் போது உங்கள் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சவுண்டு கம்மி பண்ணி வைங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நான் ஒத்துக்கிறேன். பட் அது என்னோடய மிஸ்டேக்லாம், என்னோடய கேர்லெஸ் தான். நான் அந்த மியூசிக் போட்டுட்டு அதை வந்து நான் ரிட்டன் அந்த இடத்துல வந்து நான் கேட்க மறந்துட்டேன். ஏன்னா அந்த இடத்துல என் வாய்ஸ் வரும்னு தெரியாது. ஸோ வாய்ஸ் இருக்குதுன்னு தெரியாமையே நான் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கோட வால்யூம் வந்து நான் ஃபுல்லாக வச்சுட்டேன், இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் டிக்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பேர் கூட டக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ உங்களுக்கு ரிவ்யூ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 1 2 3 வேறு லெவலில் இருக்குல்ல. ரைட் சைடு இவ்வளோ பெரிய மலை முன்னாடி. வா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் பஸ். மார்னிங் சன்ரைஸ் ஆக இந்த வியூலாம் பார்க்கும்போது அப்படியே லட்டு மாதிரி இருக்குது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்களாம் எதிர்பார்த்த
நீங்களாம் எதிர்பார்த்தேன். தொப்பூர் காட்ரோட் செக்ஷன் ஸ்டார்ட். இந்த இடத்த மறக்க முடியுமா? லாஸ்ட்டு ஒரு ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் சைடு போனப்போ எத்தனை சம்பவம், 1 இல்லை 2 இல்லைங்க, 13 சம்பவம், தரமான சம்பவம் எல்லாமே. இங்கே இந்த தொப்பூர் காட் செக்ஷன் ஆரம்பிச்சது நான் அந்த ரைடை க்ளோஸ் பண்ணுற வரைக்குமே எங்களுக்கு சம்பவம் தான். ராயல் என்ஃபீல்டு பஞ்சர் ஆகி, டாமினார் கிளச் வேறு கட் ஆகி, அப்பா அது ஒரு ஸ்டோரியே இருக்குதுங்க. நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஸ்டோரி டெல்லிங் வீடியோ மாதிரி அதை நான் பண்ணுறேன் நான். ஏன்னா அதை நாங்கள் ரைட் போன இடத்துல எங்கேயுமே எங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகலை, எந்த இடத்தையுமே எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ அதனால் அதை நான் வந்து விளாகே பண்ணல. நான் விளாக் எடுத்தேன், பட் ஆனால் அப்லோட் பண்ணல. அதை வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி நான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன ஆச்சு, எப்படிலாம் சம்பவம் ஆச்சு அப்படிங்கிறது நான் ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ரொம்ப டேஞ்சரான ரோடுங்க இது. இப்போ தான் சொல்லி முடித்தேன். அதுக்குள்ளே ரைட் சைடு ஒரு லாரி ஃபுல் லோடு போட்டிருக்கு. அந்த சைடில் போடுறது இந்த இரும்பு மாதிரி சைடில் பேரிகேட் மாதிரி போட்டிருக்காங்களே, அதில் அடித்து அதுக்கு அந்த சைடு போய் விழுந்துருக்கு ரைட் சைடில். வா ஃபுல்லாக லாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நொறுங்கிருச்சிங்க, அப்படியே செதறி கிடக்குது. இப்போ தான் சொல்லி முடித்தேன் சம்பவம்லாம் ஆணுச்சு அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நைட் ஆகிருக்கும் போல். எல்லாம் இப்போ தான் நின்று எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓப்பா இந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் ரைடு இந்த ரோட்டில் போகிறதுக்கே கடுப்பாக இருக்குது. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொப்பூர் டோல்கேட் ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் இங்கே தான் நிறுத்த போகிறோம். சின்ன ஒரு டீலர் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். இந்த டோல்கேட் செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. ஆனால் ஓகே தட்ஸ் இட். இப்போது இங்கே தொப்பூர் டோலில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 25 or 30 கிலோமீட்டர்ஸ், இங்கேருந்து ஒரு 25 இல்லை 30 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு நல்லமலையிலேருந்து ரைட் எடுத்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்க வேண்டியதுதான். சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஒரு லைட்டாக ஏதோ வயிறு ஃபுல் லோட் ஆன மாதிரி இருக்குது. 2 இட்லி ஒரு தோசை தான், ப்ளைன் தோசை தான் சாப்பிட்டேன். வயிறு அப்படியே கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி இருக்குது. வைட்டி பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் ரீ. நீ செயின் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், அதனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். வச்சுட்டு இப்போது தருமபுரி உள்ளே என்ட்ராகி ரைட் சைடில் நல்லமல்லி வழியாக உள்ளே போய்ட்ருக்கோம். கரெக்டான ரோடு தான் நினைக்கிறேன். பிரவீன் அண்ணன் தான் முன்னாடி மேப்பாக லீட் பண்ணிட்டு போய்ட்டுருக்காரு. கூகுள் டேட்டி சொதப்பாமல் இருந்தால் மட்டும் போதும். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. சாப்பிட்றது ஒரு 1/2 ஹவரில் சாப்பிட்டு கிளம்ப பார்த்தோம். 1 ஹவர் பக்கமாக ஆயிடுச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 8:40 ஆயிடுச்சு. 8:40க்கெலாம் நாங்கள் அங்கே மேலே டாப்பில் இருக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டோம். பட் ஆனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் கூகுள் டேடி எங்கேயும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாஸ். அப்பா இவ்வளோ பெரிய ஏரி, இந்த சைடு ரைடில் ஏரி, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக அந்த வயல்வெளிகள்லாம் அப்பா சூப்பராக இருக்குது பாஸ். ட்ரோன் இருந்தால் அந்த இடத்துல ஃப்ளை பண்ணி வேறு லெவலில் ஸ்டார்ட் எடுக்கலாம். பட் ஆனால் ட்ரோன் இல்லையே. இங்கே பாருங்களேன், ரைட் சைடில் ஏரி, இந்த சைடு ஃபுல்லாக வயல்வெளிகள்லாம். ஓ சூப்பராக இருக்குது பிளேஸ். இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ரைட் சைடில் எதுவுமே நம்ம சுற்றி எதுவுமே இல்லாமல் ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி வில்லேஜுக்குள்ளே பூந்து போகும்போது இந்த 2 சைடும் அந்த பச்சை நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன ரோடு வேறு லெவலில் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது ரைடு போக போக. இதுக்கு இந்த இடம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்க மாட்டேங்குது. நம்ம ஹில்ஸ் ஏறுற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு தெரில. அதுவும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறதுக்கு. நைட்டு மழை பெஞ்சிருக்கும் போல் ஹில்ஸில் ஏற எந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு
சத்தியமாக தெரியல. ஆனால் வேறு லெவல் இருக்குன்னு மட்டும் தெரியும். போச்சுங்க, கூகுள் டேடி வழக்கம் போல் சொதப்பிருச்சு. கரெக்டான ரூட்டு தான் லோக்கல் பர்சன்ட்டை கேட்டு தான் வந்தோம். கூகுள் டேடி சொதப்புது. அப்புறம் நான் திரும்ப போய் லோக்கல் பர்சன்ட்டை கேட்டு வரேன்னு போயிருக்காரு. இந்த ரோட்டில் போகலான்னு சொன்னாங்களே, இந்த ரோட்டில் தான் போகணுன்னு சொன்னாங்க. ஆ ஆ ஆ ஓகே. இப்போ நாங்கள் லெஃப்ட் திரும்பணும், ஆனால் ரைட்டில் போகணுமா? நாங்கள் அந்த வழி கேட்ட இடத்துல ரைட்டில் போகணும். ஆ ஓகே ஓகே. இதா சரிங்கண்ணா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. இதாங்க கூகுள் டேடி, நம்பவே கூடாது. சோதை போட்டு சுத்த விட்டு திரும்ப அந்த வழியே திரும்ப ரிட்டர்ன் போய் ஷார்ட்கட்டில் போகலான்னு சொல்லி லோக்கல் பர்சன் சொன்னார். இதாங்க லோக்கல் பர்சனை நம்பணும். கூகுளெலாம் ஹைவேஸுக்கு தான் கரெக்டு. இந்த மாதிரி வில்லேஜுக்குள்ளே வந்தால் லோக்கல் ஆளுங்க, தரமான ஆளுங்களை பிடிச்சா தெரிஞ்சிடும் ஷார்ட்கட் எப்படி போகணுன்ட்டு. அதனால ஒருத்தர் வந்து ரூட்டு சொன்னார். என்னதுண்ணா? வந்துட்டாங்க. மதுரமலை போகிற ரோடு தானே? ஸ்ட்ரைட் ரோடு தானே? ஓகேண்ணா. ஓகே ஓகேங்க. ரொம்ப சின்ன கிராமங்க. ரோடு பார்த்தீங்களா, அதிகபட்சமாக ரோடு 10 அடி தான் இருக்க மாட்டேங்குது. இதில் போயிட்டு தான் அந்த அக்கா வந்து லெஃப்ட் எடுக்க சொன்னாங்க. ஊருக்குள்ளே போயிட்டு லெஃப்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. இங்கே லெஃப்ட்டு வந்தாச்சு. இந்த ரோட்டில் நேராக போனால் அடிவாரத்துக்கு போயிடலாம், அங்கே போயிட்டு கேட்டு போங்க அப்படின்னாங்க. இந்த ரோடாக தான் தெரிலையே. நம்ம நைட்டு மழை பெஞ்சிருக்கும் போது ஃபுல்லாக சேராக நிற்கிது. வரல 2 ரூட்டு முன்னாடி காமிச்சு, ரைட்டில் ஒன்று போனிச்சு, லெஃப்ட்டில் ஒன்று போனிச்சு. நான் வரல லெஃப்ட்டில் திரும்பிட்டோம். இது கரெக்டான ரூட்டா? ஓகே, கரெக்டாக தான் நாட்டங்குது. முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டாரு நேராக போங்க அப்படின்ட்டு. நான் உண்மையை சொல்லணும், ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியாங்க. எல்லா சைடுமே பச்சை பசேர்னு தான் இருக்குது. எல்லாம் விவசாயம்தான், பச்சை பசேர்னு தான் இருக்குது. என்ன இந்த போல ரோடு போட்டாங்கன்னா பரவாயில்ல. ரோடு இருக்குது. லோக்கல் பர்சன்ஸ்லாம் நாங்கள் முதல் மாதிரி தான் போகிறோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது போல். நாங்களாம் போய் கேட்கறது முன்னாடி லெஃப்ட் எடு, ரைட் எடு, நேராக போ அப்படின்னு அவங்க பாட்டில் அப்படியே கையை காமிச்சு சொல்லிடுறாங்க. நல்ல விஷயந்தான். இது எல்லா இடத்துலையும் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஏரியாவில் தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ஒரு இடத்துல நின்று கேட்டால் கூட சுற்றிட்டு போகணும், நேராக போகணும், யூட்டன் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி இல்லை, அப்படியே கை காமிக்கிறாங்க, லெஃப்ட்டில் போ அப்படின்ட்டு ஒருத்தர் கை காமிச்சார். நல்ல ஏரியாங்க, சூப்பராக இருக்குதுங்க. ஏதோ ஒரு செக் போஸ்ட் மாதிரி தமிழ்நாடு வனத்துறை அப்படின்னு எல்லை ஆரம்பம் அப்படின்னு சொல்லி போட்டு இருந்துச்சு. அதை கிராஸ் பண்ணிட்டாங்க. யாருமே இல்லை, பட் கிராஸ் பண்ணிட்டோம். ஐ திங்க் அந்த கைஸ் இப்போது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்லாஸ்ட் ஒரு 15 ஏர்பன் பெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏர்பன் பெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ண ஒரு சின்ன இடத்துல நின்றுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்டில் நிறுத்தலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். கடைசியில் ஒரு எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு வியூ கிடச்சிது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. அந்த இடத்துல நிறுத்திட்டோம். சூப்பராக இருக்குங்க சீனரி பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம கூட இருக்குது பார்த்தீங்கன்னா சுதர்சன் அண்ணா. இவரும் ஒரு யூடியூபர் தான், இப்போ தான் பிகினரு. நம்மள மாதிரியே தான் பிகினர் இவர். இவரோட சேனல் வந்து சுதர்சன் விளாக்ஸ். மறக்காம அவருக்கு சேனலையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். நான் ரொம்ப பிகினர். ஆமாம், இவர் ரொம்ப பிகினர். அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் 22 வால்பாறை போய் கொடைக்கானல் போகிறீங்க, அங்கெல்லாம் போயிருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி எங்கேயுமே போல இப்போ தான் ரீசெண்டாக போக ஆரம்பிச்சிருக்கோம். சொல்லுங்கள், எப்படி இருக்குது இடம்? நல்லா இருக்குது. இது வரைக்கும் வெயில் இருக்குது, பட் அவ்வளோவா தெரியல. இதுக்கப்புறம் தான் வெயில் ரொம்ப அடிக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கும். அட்லாஸ்ட் மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைன் மரம், ஸோ இந்த இதெல்லாம் இருக்குது. வியூ செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், அப்படியே மலையாக சுற்றி எங்களுக்கு சுற்றி ஃபுல்லாக மலை தாங்க. வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலாக எங்கள் இடம் பார்த்தோம் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அது வளைஞ்சி போகுது. எங்கள் லோக்கல் பர்சன் ஒருத்தர கேட்டுட்ருக்கோம், இதுக்கு மேலே ஏதாவது ஃபால்ஸ் வைக்கணும்னு சொல்லி. இதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஏதோ இடம் இருக்க போல் இருக்குது.
வியூ பாயிண்ட்டு கேட்டிருக்காரு. இதோட இந்த இடம் அவ்வளோதாங்களா? இந்த லெஃப்ட் கட் பண்ணுமா, அதுக்கு ரைட் சைடில் போனால் ஏதாவது இருக்குங்களா? ஓகே ஓகே. எதுவும் இல்லையா இங்கே ஏதாவது வாட்டர் ஃபால்ஸு இல்லை வியூ பாயிண்ட் ஏதாவது இருக்குமான்னு தேடிட்டு இருந்தோம். இங்கே ஒரு பையன், சின்ன பையன், ஏன்னா ஒரு 10 வயசு இருக்குமா, அதுவே இருக்குமா, அவ்வளோதான் இருக்க மாட்டேங்குது. நான் வாங்கினா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். செம்மல்ல, ஒரு சின்ன பையன் நம்மளுக்கு சுற்றி காமிக்கிறான் இன்றைக்கி. ஆஹா, என்னோட ஆஃப் ரோடிங் வரலையே நினச்சேன், பையன் கூப்பிட்டு வந்துட்டான். ஆனால் முன்னாடி ஒரு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குது, சின்ன குளம் மாதிரி சம்திங் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. குளிக்க விடுவாங்கன்னு தெரியலையே எங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க. இவ்வளோ நேரம் ஆஃப் ரோடிங் இல்லாமல் கரெக்டான இடத்துல ஆஃப் ரோடிங் வந்துருக்குது, சூப்பராக. இந்த இடத்துல இந்த பையன் குளிக்கலான்னு சொன்னான், பட் ஆனால் எங்களுக்கு குளிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. வெறும் மண்ணாக இருக்கும் போல் இருக்குது, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு வேறு ஒரு வியூ பாயிண்ட் போகிறோம். வியூ பாயிண்ட் பார்த்து கீழே ஒரு இடத்துல வாட்டர் சோர்ஸ் போயிட்டு இருந்தது பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல குளிக்கலான்னு பிளான் போட்டு மேலே அந்த வியூ பாயிண்ட் ஏதோ கோயில் பக்கத்தில் இருக்குமா, அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். வேறு அந்த அண்ணாவுக்கா 5 குழந்தையா? இந்த சைட்லாம் இருக்கும் ப்ரோ, இந்த சைட்லாம் இருக்கும் 5ன்னு, அது மேலேயே கூட இருக்கும். இவங்களே அப்படியே விவசாயம் பண்ணி இவங்களே அதை சாப்பிட்றது வச்சுக்கிறாங்க. வெளியில் தான் வாங்குறது இல்லை. கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் பார்த்தா ஏற்காடுக்குள்ளே ஏதோ இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, எஸ்டேட்டுக்குள்ளே கொஞ்சம் போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? வணக்கம், அவ்வளோதானே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே நான். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? இது ஒரு வியூ பாயிண்ட் சொன்னாங்க. வியூ பாயிண்ட்டுங்கிறது வா 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 ப்ரோ, செம்மையாக இருக்குது ப்ரோ. ஆஹா, 7 மணி வந்துச்சு. இதுதான் பேர் வைப்போமா? பயப்படுறானே. சரியா போயிடலாம் எங்கள் வீட்டுக்கு. தண்ணியெல்லாம் கிணத்து. அது என்னென்ன பேர் வைக்கலாம்? இன்னொன்று பேர் சொல்லுங்க ப்ரோ, நீங்களே சொல்லுங்கள். என்ன பேர் சொல்லலாம்? இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நாம தான் வச்சுட்டு போவோமே. நாம தான் வைப்போமே. என்ன பண்ண போகிறேன்? பயப்படுறான். இதுக்கு பார்த்தா பயப்படுறான். கேமரா பார்த்தா பயப்படுறாங்க. சிரிக்கு செல்வா வேணாம். இங்கே ஒரு லோக்கல் பர்சன் ஒருத்தரை மீட் பண்ணோம். இங்கே உங்களுக்கு எப்படி ஃபுட்டெலாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்டோம். இங்கே வந்து தருமபுரி போய் தான் வாங்கிட்டு வருவாங்களா. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே வந்து கேழ்வரகு, இந்த மக்காச்சோளம், இந்த சாமை இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இதுலேயே வந்து அந்த களி, ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களே ஃபுட் ரெடி பண்ணிக்கிறாங்களாமா. ஸோ வந்து பார்த்தோம், இடம் வேறு லெவலில் இருக்குது. என்ன கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது, கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்துருக்கணும் போல் இருக்குது. செம்ம ஹாட்டாக இருக்குது. ஏய் தம்பி வாடா. அப்படியா? நான் கேமரா பார்த்தானே பயப்படுறாங்க. சொல்லுவாங்க என்ன பேர் வைக்கலாம்? இங்கே பாருங்களேன். டேய் டேய், சரி நிற்கல போ. உடம்பு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு போங்க, குமிஞ்ச மாதிரி போகக்கூடாது. பாய். ஸோ கைஸ், அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இப்போ கிளம்பிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு, செம்மையாக. ஏதோ படத்தில் சம்திங் அதை பார்த்துருக்கேன், ஆனால் எந்த படத்தில் தான் தெரில. அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டில் அதே மாதிரி சேம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிறவள்ள ஏதாவது வாட்டர் ஃபால்ஸு சம்திங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா குளிச்சுட்டு அப்படியே பொம்மைட்டு போய் சாப்பிட்டு இவரே எங்கள் தலைவர். இருங்க, நான் கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுறேன். நான் செட்டில் ஆகிடுறேன் இங்கே வந்து.
வாட்டர் ப்ரூஃப் தானே இந்த கேஸ் மட்டும் வாட்டர் ப்ரூஃப். தண்ணிக்குள்ள போய் பார்க்கலாம். தண்ணிக்குள்ள தெரியும், இங்கே தெரியாது. தண்ணி கிளியரா இல்லைல்ல. ஸ்விம்மிங் பூல்லாம் நல்லா இருக்கு. ஏய் பெரிய பாறை இருக்கு. அவன் அதுவும் நின்றுவேன் நான். லொக்கேஷன் தெரியுதா? டெஃபினெட்லி அதெல்லாம் கோவா நான் எல்லாமையா ஓகே கைஸ், நான் இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிட்டு, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.